44வது திவ்யதேசம் புதுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய இன்னொரு திவ்யதேசம், ரொம்ப அழகான திவ்யதேசம், திருமெய்யம் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு சத்யகிரிநாதர், சத்யகிரி, சத்யமூர்த்தி, சத்யவனம், சத்யக்ஷேத்திரம், சத்ய புஷ்கரிணி, பஞ்ச சத்திய க்ஷேத்திரம், அத்தனையும் சத்தியம், மெய் 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 எல்லாம் அந்த பெருமாள் கிட்ட சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு வேதங்கள் சொல்லுவது போல் சத்தியமாகவே இருக்கின்ற என் பெருமாள். சரி, இந்த திவ்யதேசத்துக்கு போனேன்னா இதை நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. உள்ள போன உடனே மூலவர் சத்தியமூர்த்தி எம்பெருமான சேவிச்சுப்பேள். அந்த கர்ப்பகிரகத்திலேருந்து வெளில வந்தோடனே பக்கத்துல ஒரு குகை இருக்கும், ராக் கட் கேவ். அதுல ஒரு ரங்கநாதர் இருப்பார். நீங்க நின்று ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே இருக்கலாம், அவ்வளவு அழகு அந்த பெருமாள். இட் இஸ் a beautiful poetry in motion. அப்படியே ஒரு இப்போ 1970s 80sலாம் கொஞ்சம் இந்த கேமரா வந்த புதுசில் ஒருத்தரை எங்கேஜ் பண்ணால் அவர் ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கும், அதில் இவ்வளோ தான் எடுக்க முடியும். அப்போ அந்த அப்பா அம்மாவை கூட்டு அந்த பெண்ணு பக்கத்தில் நிற்க சொல்லுவா, சிரிம்பா, அவர் சிரிக்கவே மாட்டார். ஒரு மாதிரி எல்லாரும் நேஷனல் ஆந்தமில் நிற்கிற மாதிரியே நிற்பா பாருங்க. இந்த 1980s ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜனகணமன பாடிவிட்டா எல்லாரும் நடுவா, அந்த மாதிரி இருக்கும். அவர் சிரிம்பார், இந்த பக்கம் வாய் போகும், அந்த பக்கம் வாய் போகும். அப்புறம் இந்த ஃபோட்டோக்காரெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு அசோசியேஷன். அவள் பார்த்துட்டா, இனிமேல் இவாளை சிரி நெல்லுலாம் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க, நாங்கள் 4-5 பேர் வந்துடுவோம். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போனேன்னா பொண்ணு மாப்பிள்ளை விட அவள் தான் நிறைய பேர் இருப்பாள். இந்த பக்கம் ஒரு 4-5 பேர், அந்த பக்கம் ஒரு 4-5 பேர். அவள் என்ன பண்ணிடுவான்னா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு பேர். உங்களை நிற்க வச்சு எடுக்க மாட்டா. நீங்கள் கொட்டாவி விடும்போதோ, தலையை சொரியும் போதோ, ஏதோ பையிலேருந்து எடுக்கும்போது இதெல்லாம் எடுத்துருவா. நமக்கே நம்மளை பார்த்தோன்னா பாவமாக இருக்கும், ஐயோ நம்ம இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா? அப்படி இல்லையே, கொஞ்சம் பொறுக்கபிள் அண்ட் பார்க்கபிளாக தானே இருக்கும், இது என்ன இவ்வளோ மோசமாக போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி விட்றா. அந்த மாதிரி மற்ற திவ்யதேசங்களில் பெருமாள் 1980s ஃபோட்டோகிராஃப் மாதிரி இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். ஆனால் இந்த திவ்யதேசத்தில் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி என்னன்னா, மது கைட்டப அப்படின்னு 2 அசுரர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மது கைட்டப எப்படி உருவானா, ஒருத்தர் தொட்டு பார்க்கறதுக்கு மிருதுவா இருந்தாராம், மிருது சாஃப்ட், அதனால மதுன்னு பேர் வந்துடுத்து. இன்னொருத்தர் கட்டோரமா இருந்தாராம், கைட்டபன்னு பேர் வந்துடுத்து. மது கைட்டபர்கள் பூமாதேவியை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக வருகின்றனர். அப்போ மது கைட்டபாள் வரும்போது பூமாதேவி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி கேட்கிறா, காப்பாத்து பெருமாளே. மது கைட்டபாள் கோபத்தோட ஓடிவரா, பூமாதேவி கருணையோடு பெருமாள் கிட்ட கருணை பொங்க பொங்க பிரார்த்திக்கிறா, காப்பாத்து. பெருமாள் ஒரு கையால கவலைப்படாதே அப்படின்னு சொல்றார். பூமாதேவியே கவலைப்படுறத பார்த்துட்டு மார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பயந்துடுறா, ஐயோ என் நிலைமை என்ன ஆக போறதோ, நானும் இருப்பது தாமரையில், தாமரை என்ன ஆக போறதோன்னு அந்த பயத்துல இருக்கும்போது பெருமாள் அந்த இன்னொரு கையால கவலைப்படாதே, ஜாகிரதையா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்ரீதேவிய கவலைப்படாதே, பூமாதேவிய மது கைட்டபாளை பார்த்து கவலைப்படாதே. மது கைட்டபர்கள் பூமாதேவியை அட்டாக் பண்றதை பார்த்துட்டு மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு கோபம் வர தன்னுடைய கனலால் வாயால் விஷஜ்வாலையை கக்க, அதை பார்த்த யமதர்மராஜா சித்திரகுப்தனோடு வரிசை எழுதி வச்சுரு, இன்னும் கொஞ்சம் நாளையில மது கைட்டபாள் போயிடுவா, ஜாகிரதையா பார்த்துக்கோ, டைம் ஆஃப் டெத் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு அவரை பார்த்து சொல்வார். இது அத்தனையும் அந்த பேனல்ல தெரியும். பெருமாள் சயன கோலம், ஒரு பக்கம் பூமாதேவியை பார்த்து கவலைப்படாதேம்பர், மது கைட்டபாள் ஓடி வந்துருப்பா, ஸ்ரீதேவி பயந்துருப்போ கவலைப்படாதேன்னு சொல்லுவார், விஷஜ்வாலையை ஆதிசேஷன் கக்குவர், யமதர்மராஜாவும் சித்திரகுப்தனும் எழுதிட்டு இருப்பா கணக்க. இது அத்தனையும் கிட்டத்தட்ட 15 அடி அந்த பெருமாள். 15 அடினா பார்த்துங்கோ, 15 அடி 11 அடி ஹைட்டு. அவ்வளவு அழகான குகையில பெருமாள் காட்சி கொடுப்பார் இந்த திருமெய்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல. இந்த பெருமாள் தோன்றுவதற்கு காரணம் என்ன அதை சொல்றார். ஆதிசேஷன் ஒரு முறை ரொம்ப கர்வத்தோடு இருக்கும்போது பெருமாள், இந்த கர்வத்தை நீ துளைக்க வேண்டும், சத்திய க்ஷேத்திரம் என்கின்ற திருமெய்யம், சத்தியம்னா மெய் இல்லையா, திருமெய்யம் சத்திய க்ஷேத்திரம், இந்த இடத்துல போய் தவம் செய்ன்னு சொன்னாராம். சுடலையில் சுடலை நீரான், இந்த சுடலை வேற, சுடலையில் சூடு நின்றான் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலை உள்புகுந்து உள்ள முறுக்கி ஊன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே. மெய்யம் திருமெய்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல போய் நான் பெருமாளை பார்த்தேனே. ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். பாண்டிய தேசத்துல புரூரவஸ்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துல வராகமூர்த்தியாக காட்சி கொடுத்தாராம். இந்த க்ஷேத்திரம் திருமெய்யம். ஆச்சா, 45வது திவ்யதேசம் திருக்கோஷ்டியூர் தாண்டிட்டோம், திருமெய்யம் தாண்டிட்டோம், நேர ராமநாதபுரம் வரைக்கும் போயிட போறோம்.
என்ன கிடைக்கும்? பலாப்பழம்னு சொல்லக்கூடாது. திருப்புல்லானி ராமநாதபுரம் போனேன்னா திருப்புல்லானி க்ஷேத்திரம், புல்லானி கை தொழுவாள், அழகான க்ஷேத்திரம். பெருமாள் ராமராக இருந்த க்ஷேத்திரம். என்ன சரித்திரம்னா, ராமன் பிறப்பதற்கு பூர்வமே தசரத சக்கரவர்த்தி ஒரு க்ஷேத்திரமா போய் பெருமாளையும் தீர்த்தத்தையும் சேவித்து கொண்டு வந்தாராம். எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு. அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து வேள்விகள் நடத்தி எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாராம். அது எதேச்சியா எப்படி ஆயிடுச்சுன்னா, பிறக்கணும் நினைச்ச க்ஷேத்திரமும் இது, பிற்காலத்துல பிறந்த ராமன் வந்த க்ஷேத்திரமும் இது. தசரத சக்கரவர்த்தி பிரார்த்தித்து வந்த கோவில். பெருமாளுக்கு ஆதி ஜெகநாதன் பேர். ரொம்ப அழகான பெருமாள். சக்கரவர்த்தி திருமகன், கல்யாணவல்லி தாயார். புல்லாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா இந்த ஊர் முழுக்க தர்பை புல்லு வளர்ப்பாளாம். காஞ்சிபுரத்தின் அருகே தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் தூப்புல். கீழே ராமநாதபுரம் அருகே இருந்து தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் புல்லாரண்யம் என்கின்ற புல்லானி. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றானா, 3 முனிவர்கள், புல்லவர், கண்வர், காலவர், 3 பேரும் பெருமாளை பிரார்த்தித்தபடியால் பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றி மூத்தவரான புல்லவர் பேர்ல இந்த ஊர் வழங்கப்படும், புல்லாரண்யம்னு பேரு. அடுத்தது சரஸ்வதி தேவிக்கு ஒரு பிள்ளை இருந்தார், சாரஸ்வதன்னு பேர். அவரை ஒரு காலகட்டத்தில் சாபவசமாக அஸ்வத்த மரமாக பிறக்க, அஸ்வத்த மரத்துக்கு கீழே சரஸ்வதியின் பிள்ளை சாரஸ்வதன் அஸ்வத்த மரமாக அஸ்வத்த மரத்தின் நிழலு கீழே தோன்றியபடியால் அஸ்வத்த நாராயணன் பேர் பெருமாளுக்கு. அஸ்வத்த நாராயணன் ஆதி ஜெகநாதன் சக்கரவர்த்தி திருமகன். இப்ப ராமாயணத்துக்கு வருவோம். ராமாயணத்துல வரும்போது ஹனுமான் வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டார், சீதை ஏதோ லங்கையில தான் இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஜாகிரதையா இருக்கா, உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னோடனே ராமர் என்ன பண்ணார், லக்ஷ்மணன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், குரங்குகள் எல்லாத்தையும் கூட்டுண்டு கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். நீங்க வேதாரண்யம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பேன், ரொம்ப வசத்தியான சிவக்ஷேத்திரம். அதுக்கு கீழே கோடிக்கரைன்னு ஒரு இடம் உண்டு. கோடிக்கரையில ராமர் பாதம்னு ஒரு இடம். ராமர் ஓங்கி போய் அந்த மலையின் உச்சியில போய் பார்த்தாராம். இங்கேருந்து நம்ம போர்ட் அது என்ன இது இருக்கே ஸ்ரீலங்கால பேர் மறந்து போயிடுது, போர்ட்டோரிக்கோவா என்னது அது பேர், ஏதோ போர்ட்டோரிக்கோவோ ஏதோ ஒன்று இருக்கு. அது தப்பா சொல்லியிருந்தா போய் நீங்க மேப்ல பாத்துங்க. அதுதான் லங்காவின் மேல் பகுதி. அங்கேருந்து தான் இந்த வேதாரண்யம் கிட்ட கோடிக்கரையிலேருந்து போயிடலாம். ஆனா சமுத்திரத்தின் ஆழம் ரொம்ப அதிகம். இந்த குரங்குக்கெல்லாம் நீச்சலே வராது. அதெல்லாம் சொல்லிடுத்து, இதை பாரு ராமா, என் பத்தினி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன உனக்கு ஐயோ நீ அவ்வளோலாம் வருத்து கிடையாது, நான் வந்து உனக்காக நான் வந்து உயிரெல்லாம் விட எங்களுக்கு ஒழுங்கா பிரிட்ஜை கட்டி தந்துரும் அப்படின்னு. சரி ராமர் பார்த்தாரு, குரங்கெல்லாம் வச்சுருந்தா எப்படி மேய்க்கிறது சொல்லுங்க. எல்லாம் 70,000 குரங்கையோ கூட்டுண்டு அப்படியே கோஸ்ட் வழியாவே நடந்து புல்லாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அப்போ விபீஷண ஆழ்வான் சரணாகதி செய்து அனுஷ்டித்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டார். அப்போ விபீஷணன் சொன்னார், இந்த இடத்துலேருந்து நீ சேத்து கட்டினா ரொம்ப ஈஸியா இருக்கும் ராமா, ஏன்னா சமுத்திரத்துக்கு ஆழம் ஜாஸ்தி கிடையாது. அதனால இங்க ஏற்கனவே ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ், இன்ஃப்ளேம்டு ஓஷியானிக் பெட் இருக்கு. நீ மேல கொஞ்சம் கல் மரம் இதெல்லாம் போட்டு நிரப்பினியான அழகா நீ வந்து ஒரு சேத்து கட்டி விடலாம். ஆனா ஒண்ணு, சேத்து கட்டணம்னா விபீஷணன் ராமரை பார்த்து சொல்றார், சமுத்திர ராஜா உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஈகோ ட்ரிபியூனல் இப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா 4 பேர் வந்துருவாளே, நீங்க மரத்தை வெட்டக்கூடாது, நீங்க வந்து மீனெல்லாம் செத்து போயிடும், அப்ப என்ன பண்றது, இந்த கவலையெல்லாம் வருங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணிட்டார், என்ன ரூல்னு கேட்டார். உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர்ஸ் காமிச்சா சொல்லிட்டார், சமுத்திர ராஜாவுக்கு 3 நாள் பிராயோபவேசம் இருந்தார், அவர் தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார். ராமர் என்ன பண்ணார், புல்லிலேயே அழகா ஒரு படுக்கையை போட்டுட்டு சமுத்திர ராஜாவை நோக்கி சயனித்தார். 3 நாள் ஆயிடுத்து. அந்த ஸ்டாப் கிளாக்கை பார்த்தா கரெக்டாக முடிஞ்சுடுத்து. 3 நாள் ஆயிடுத்து. ராமருக்கு கோபம் வந்தது. 3 நாட்கள் கழித்தும் அவர் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே, லக்ஷ்மணா என்னுடைய அம்புரா துணியை எடுத்துட்டு வா, இந்த சமுத்திர ராஜாவை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்ன உடனே சமுத்திர ராஜா ஓடி வந்தார். என்னை போய் நீ இப்படி செய்யலாமா ராமா, உனக்காக நான் பரிசு என்ன வாங்கலாம், வெறும் கையோட உன்னை பார்க்க முடியாதேங்கிறதுக்காக எங்கெல்லாம் படகு இந்த டைட்டானிக் மாதிரி முழுகி இருக்கோ அங்கேருந்து ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வருவதற்குள்ளே நீ இப்படி கோபப்படலாமா ராமா கேட்டாரா. ராமர் என்ன சொல்லியிருக்கணும், கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சுடு. அவர் என்ன சொல்லிட்டார், நான் உன்னை பார்த்து கோபப்பட்டேன்னு யார் சொன்னா? ஏன் சார் இது ராமர் பேசுறதா கிருஷ்ணர் பேசுறாரா? கிருஷ்ணர் இந்த மாதிரி பேசுவார், ராமர் இப்படி பேசுவாரான்னா தியாகராஜர் சொல்லிட்டார், ராமரும் பேசுவார். சமயா நீக்கி தகு மாடலாடேனே. ஆனா இந்த கீர்த்தனம் முழுக்க
கிருஷ்ணரை பத்தி தான். தேவகி வசுதேவுலனே கிஞ்சினடு எல்லாம் கிருஷ்ணரை பத்தி இருக்கா, ராமரை பத்தி இல்லையே. வருது ஹரே ராமச்சந்திர ரகுகுலேஷ மிருது சுபாஷ சேஷ சயன. அதனால ராமர் கூட பேசுவாராம் அதிமானுஷஸ்தவத்துல. கூரத்தாழ்வான் எடுத்தார். உடனே ராமர் புல்லானியிலிருந்து அழகான ஒரு சேதுவை அமைத்து குரங்குகளை எதிர்பார்த்து அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு யுத்த காண்டத்தில் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தோ ராமராவணையோர் இவ என்று ராவணனை ஜெயித்து மறுபடியும் பாரத தேசத்துக்கு திரும்பினார். அப்போ வழிவகுத்து கொடுத்ததே இந்த திருப்புல்லானி க்ஷேத்திரம். ஆதி ஜெகநாதன் பெருமாள் தர்ப சயன ராமராய் இன்றளவும் காட்சி கொடுக்கிறார். ஒன்னா எடுத்தா நேற்றைய தினம் ஒரு 7:10 ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? பிரசாதம் இங்க சுப்பிரசித்தம். திருப்புல்லானி பாயசம்னு பேர். இந்த பாயசத்துக்கு ஒரு ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டுமா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பால்லையே கொஞ்சம் அரிசியை போட்டு அது கொதிக்க வச்சுருவோம். இந்த ஊரில் என்னென்னா ஜலத்தில் தனியாக அந்த அரிசியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கொதிச்ச பால் கொஞ்சம் என்னன்னா திரட்டு பால் மாதிரி வந்த உடனே அதுக்குள்ளே சேர்ப்பா. அவ்வளோதான் வித்தியாசம். திருப்புல்லானி பாயசம் ஆனால் பெருமாள் பிரசாதமாக இருக்கிறதுனால ரொம்ப நன்னா இருக்கும். ஆனால் ரெசிபியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால திருப்புல்லானி ஆழ்வார் எடுத்தார். வில்லால் இலங்கை மலங்கச்சரம் துறந்த வல்லாளன் பின்போல் நெஞ்சம் வரும் அளவும் எல்லாரும் என் தன்னை ஏசினும் பேசிடினும் புல்லானி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே என்கின்ற திவ்யதேசம். இப்போ திருப்புல்லானியை சேவிச்சாச்சு. திருக்கோஷ்டியூர், திருமையம், திருப்புல்லானி ஆச்சா. பட்டாசு கிட்ட போயிடணும். சிவகாசி கிட்ட போனேன்னா திருத்தண்கால் என்கின்ற க்ஷேத்திரம். தண்கால் அப்பன்னு பேர் பெருமாளுக்கு. நின்ற நாராயணன் திருத்தண்கால் அப்பன். செங்கமல தாயார். நீங்க எந்த திவ்ய தேசத்துல தாயார் சன்னதி போனாலும் வீற்றிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலத்துல தான் தாயாரை சேவிப்பேள் மகாலட்சுமிய. ஆனால் திருத்தண்கால்ல மட்டும் நின்ற திருக்கோலத்துல தாயார் காட்சி கொடுப்போம். ரொம்ப அழகா வர்ண கலாபத்தோட பெயிண்ட் பண்ணியிருப்பா மூலவரை. ரொம்ப அழகா இருப்பார். இப்போ இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போனேன்னா ஆச்சரியம். கர்ப்ப கிரகத்துல 2 கதாபாகங்கள் நான் சொல்ல வேண்டும். பெருமாள் கிருஷ்ணராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அனுபவித்து வரும்போது ஒரு முறை சத்ராஜித் என்கின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் அவன் என்ன பண்ணிவிட்டான்னா, அவன் சியமந்தகம்னு ஒரு மணியை ஆராதனை பண்ணின்னு வந்தான். அந்த மணியை கிருஷ்ணர் கேட்டார். கிருஷ்ணர் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு விட்டான். அடுத்த நாள் தொலைஞ்சு போயிடுத்து. மீடியாவில் ரிப்போர்ட் வந்துடுத்து, சோர்சஸ் சே தட் கிருஷ்ணா குட் ஹவ் ஸ்டோலன்னு. உடனே கிருஷ்ணர் பார்த்தார், நான் வெண்ணையை திருடும் போது ஒத்தனும் திருடலைன்னா, இப்போ திருடாத இருக்கும்போது திருடங்கிறா அப்படின்னு தன்னுடைய அவப்பெயரை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டுக்கு சென்றார். காட்டுக்கு செல்லும் போது பார்த்தா ஒருவர் செத்து கிடக்கிறார். யாருன்னா சத்ராஜித்தோட தம்பி. பக்கத்தில் ஒரு குதிரை செத்து கிடக்கு. பக்கத்தில் ஒரு சிம்மம் செத்து கிடக்கு. அப்படின்னா வந்தவரை சிம்மம் அழிச்சிருக்கு, அந்த குதிரையும் கொன்னு இருக்கு, சிம்மத்தை யாரோ அழிச்சிருக்கா. உடனே ஒரு குகையில் போய் பார்த்தா ஒரு பெண் கையில் அந்த மணி. ஏ பெண்ணே மணியை கொடுன்னு கொடுத்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து அந்த பொண்ணு. அப்பா யாருப்பா இவர் அப்படின்னு வந்து பார்த்தா கரடி. உள்ளேருந்து ஒரு கரடி வருது. யார் அது அப்படின்னு. அந்த காலத்தில் கரடி பேசும் போல இருக்கு. அதனால கரடி வந்துடுத்து. அந்த ஜாம்பவான் வந்த உடனே கேட்டார், how dare you ask that money from my daughter, I have fetched that for her. இந்த ஜாம்பவானும் கிருஷ்ணரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நாள் ஆனோன்னு தான் அந்த ஜாம்பவானுக்கு தெரியறது வந்தவர் வேற யாரும் இல்லை, சேது கட்டின ராமனே இன்னைக்கு இவரா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பிடி மணியைன்னு சொல்லியிருக்கணுமோனோ, மணியை சேர்த்து பொண்ணியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஜாம்பவதி. அந்த ஜாம்பவதி இந்த சந்நிதியில இருப்போம். இந்த திருத்தண்கால் மூலவர் கர்ப்ப கிரகத்துல போய் பார்த்தேன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஜாம்பவதி சமேதரா இருப்பார். அப்போ கிருஷ்ணருடைய ஒரு பத்னி ஜாம்பவதிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி கோவில் இந்த கோவில் ஆச்சா. இப்ப இன்னொரு பார்ட்டுக்கு வரேன். இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார் பெருமாள். கிருஷ்ணாவதாரம்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டாரா, அவருக்கு ஒரு பிள்ளை பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு ஒரு பிள்ளை அனிருத்தன். அனிருத்தன் இருந்த காலத்துல பாணாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு ஒரு பொண்ணு உஷா. உஷாக்கு என்ன ஆசைனா, சிவபெருமான் அம்பாளோடு இருப்பது போல் நமக்கும் ஒரு பர்த்தா அமைய வேண்டாவோன்னு அம்பாளை நோக்கி ஒரு விரதம் இருந்தாள். காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவின்னு பிரார்த்திப்பது போல் எனக்கு ஒரு நல்ல பிள்ளைய காண்பிச்சு கொடுனா. கனவுல ஒரு யுவா தோன்றினான். அப்படியே ஜம்முன்னு இருக்கான், பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான். அடுத்த நாள் காலத்தால சித்திரலேகான்னு தன்னுடைய தோழியை பார்த்து சொன்னா, கண் இப்படி வரைஞ்சிரும், மூக்கு எப்படி வரைஞ்சிரும், பிகாசா சாஃப்ட்வேர் எடு, இப்படி போடு அப்படி போடு, இங்க ஐ ஷேடோ போடு, இங்க ஃபவுண்டேஷனை போடு, இங்க இத்த போடு, எல்லாம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நேர லைப்ரரியில போய் பார்த்தா கிருஷ்ணர் மாதிரி இருக்கு, ஆனா கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணர் பிள்ளை பிரத்யும்னன் மாதிரி இருக்கு, பிரத்யும்னன் இல்லை. பிரத்யும்னன் பிள்ளை அனிருத்தே தான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அனிருத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொன்னா. சித்திரலேகா சொன்னா, டோன்ட் வரி, நீ போய் ரூம்ல படுத்துக்கோன. ஏன்னா அந்த சித்திரலேகா ஹட் டன் அ டிப்ளமா இன் கிட்னாப்பிங்.
அதனால அவ என்ன பண்ணிட்டா, நேர துவாரகால போய் அப்படியே படுக்கையோடு அனிருத்த தூக்கின்னு வந்துட்டா. அது அலுங்காம குலுங்காம வந்திருக்கு. அப்படி வந்ததுனால அந்த படுக்கையை நேர உஷா படுக்க பக்கத்துல போட்டா. உஷா அப்படியே தூக்கத்துல இப்படி கண்ணை விரிச்சு பார்த்தா பக்கத்துல அனிருத். அப்படியே அனிருத்து பார்த்தா உஷா அப்படியே ஒருத்தர் என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு மரத்தை சுத்தி சுத்தி வரா. அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, கபி கபி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடும்போது அந்த சாவி துவாரம் வழியா அந்த வெளியில இருக்கக்கூடிய காவலாளிகள் பாக்குறா. என்ன ஒரே உள்ளேந்து நிறைய எஃப்எம் பாட்டா வருது அப்படின்னு உள்ள பார்த்தா உஷா தேவியோட அனிருத் வேற இருக்காரு. உடனே போய் பானாசுரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, லுக் வாட் யுவர் டாட்டர் இஸ் டூயிங் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அரெஸ்ட் அனிருத் அப்படின்ட்டார். உடனே அரெஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்த உடனே அனிருத் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டா, அவரை நீங்கள் உள்ளே வைப்பதாக இருந்தால் என்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றுதான் அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே 2 பேரையும் ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் துவாரகா நியூஸ் பேப்பர்னு அப்போ ஒன்று ஓடும். அதுல உண்மை பேசும் தத் அப்படின்னு ஒத்தி இருந்தா. அதனால அவ ஒரு ஆர்டிக்கல் எழுதிவிட்டா. அதாவது கிருஷ்ணாஸ் கிராண்ட் சன். நான் இன்னும் 4 நாள் இன்டர்வியூ கொடுக்குறேன் அவளுக்கு. அதனால எழுதி வச்சுட்டா, கிருஷ்ணாஸ் கிராண்ட்சன் அரெஸ்டட் ஆன் தீஸ் சார்ஜஸ். கிருஷ்ணருக்கு ஒரே வருத்தம், தாத்தா பண்ணாத தப்பியா பேரம் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை பிடிக்க போயிட்டார். சண்டை பிடிக்க போய் அந்த பாணாசுரனை கொல்லாமல், சிவபக்தன் இல்லையா, சிவபெருமான அப்புறம் கோச்சுருவார். அதனால எல்லா கையும் வெட்டி 4 கையை மட்டும் பாக்கி வச்சுட்டு பாணாசுரனை தற்காத்து அவனுடைய பெண்ணான உஷையை தன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டுன்னு வந்தார். கூட்டுண்டு வந்த கோலம் இருக்கணும் இல்லையா, அனிருத்தனையும் உஷாவையும். அந்த உஷா அனிருத் அந்த கர்ப்பகிரகத்துல இருப்பா. ஒரு பக்கம் ஜாம்பவதி, இன்னொரு பக்கம் உஷா அனிருத்தன். அதனால இந்த 2 சரித்திரத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த கோவில் கர்ப்பகிரகத்துல ஜாம்பவதியை கண்டுபிடிச்சுடலாம், உஷா அனிருத்த கண்டுபிடிச்சுடலாம், ஸ்ரீதேவி பூதேவியை கண்டுபிடிச்சுடலாம், நடுவுல தன்காலப்பனை கண்டுபிடிச்சுடலாம், நேர தனிக்கோவில் நாச்சியார் நின்ற திருக்கோலத்தை பார்த்துடலாம். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு சோழ தேசத்துல ஒரு ராஜா பராசரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் சேர தேசத்துக்கு போய் எல்லா சொத்தையும் எடுத்துன்னு வந்தார். சேர தேசம்ங்கிறது கிட்டத்தட்ட கேரளான்னு வச்சுக்கோ. கேரளால அவ்வளவு சொத்து இருக்குமா. நான் வேடிக்கைக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா, நான் பம்பாயில வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவ மலையாளி. அவ சொன்னா, எனக்கு மேரேஜ் நடக்கும்போது துஷ்யந்த் வரணும், மனசில் ஆச்சான்னு கேட்டார். மனசில் ஆச்சுமான்னு சொல்லிட்டு அவள் எப்போ கல்யாணம் ஆச்சோ நேர விமானத்தை பிடிச்சிட்டு நேர எறணாகுளத்தில் போய் இறங்கி அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை தேடுறேன். அப்புறம் அவள் அம்மா கிடச்சுட்டா. அம்மே எவடானு அப்படின்னு கேட்டேன். அப்போ உங்கள் பொண்ணு மோளே எவடானு அப்படின்னு கேட்டேன். இவடே அப்படின்னா அந்த நகை, வெறும் நகை. அதுக்கு நடுவில் கொஞ்சம் விலக்கி பார்த்தா அது மூஞ்சி மட்டும் தனியாக தெரியுது. அதனாலதான் அந்த பராசரன் என்கின்ற சோழராஜா சேர தேசத்துக்கு போய் சொத்து எடுத்துன்னு வந்தார்னா இதுதான் அர்த்தம். அவர் எடுத்துன்னு வரும்போது சிவகாசி வழியா வந்தார். எதுக்கு? பட்டாசு விடுறதுக்கு இல்லை. அந்த சொத்தை எடுத்துன்னு வரும்போது ஒரு குழந்தைய பார்த்தார். வார்த்திகன்னு பேர் இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய பார்த்தோம்னா ரொம்ப தேஜஸ்வியா இருந்துதான். அந்த ராஜா கூட்டாராம், வாங்க அந்த குழந்தைய கூட்டு, உனக்கு என்ன தெரியும் சொல்லு. அது முழு வேதத்தை சொல்லிவிட்டான். யஜுர்வேதத்தை 2 நாள் உட்காந்து வச்சு யஜுர்வேதம் சாமவேதம்லாம் சொல்லிவிட்டான். உடனே ராஜா தன் கையில இருந்த சொத்தையெல்லாம் இவ்வளவு நன்னா படிச்சிருக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த காலத்துல பாருங்க, கொடுக்குற ராஜாவா இருப்பா, வாங்குறவாளா இல்லை. அதனால கொடுத்துட்டார். திருத்தண்கால் என்கின்ற க்ஷேத்திரம். இன்னொரு கதை சொல்றா. சந்திரகேது என்கின்றவன் ப்ரஹஸ்பதி கிட்ட அபச்சாரப்படும் போது அவர் ஒரு தவறு செய்து விட்டார். துவாதசி அன்று எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டார். மதி தப்பினரா அந்த சந்திரகேது எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டார். எண்ணெய் ஸ்நானம் பண்ண பிறகு மதி தப்பியதால் அவருக்கு சாபம், புலியாக போவார். புலியா இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த புலி தப்பிச்சு இந்த க்ஷேத்திரத்துக்கு வருது. பெருமாளை தர்ஷன சமானாகாரம், பெருமாளை பார்த்தோம்னா உடனே என்னாச்சு, அதுக்கு போன ஜென்ம ஞாபகம் அனுஷ்டித்தது. இந்த புலி கோவில்லேருந்து வெளியில வரும்போது இன்னொரு ராஜா ஒரு அம்பால் இதை அடிச்சுட்டார். உடனே அந்த சந்திரகேதுவின் ஆத்மா மோட்சத்துக்கு சென்றது. அதனால அந்த பாறைக்கு புலிப்பாறை என்று பெயர். அதனால இந்த கதாபாகத்தை சொல்றா. பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்மேல் பூப்ப பொறுக்கையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புருவம் பேடைக்கு பேசும் சிறுக்குரல் குடல் உருக்கி சிந்தித்து ஆங்கே தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடக்கேட்டு நங்காய் நம் குடிகொள்வதோ நம்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவின்கின்றாளே என்று 46வது திவ்யதேசம்